வேற தேவை எங்கிட்ட போட்டு எடுத்து போங்க. போவா என்ன வர ஒரு ஃபாலோவர்ஸ் போவான்னு பேசுறாரு. என்னடா கேள்வி? சரி சரி மெசேஜ் பண்ண நான் சொன்ன கரெக்ட்டா பேசாம இருக்கீங்க. அடுத்து மூணு மணி உடைச்சு போடுவாங்க. மெசேஜ் பண்ண ஓப்பனா சொல்ல மெசேஜ் நீ அடி வாங்கிட்டு தான் பண்ணுமா நீ? சீக்கிரத்தை கிளம்பி தொலையா. என்ன பிரச்சனை? ஏன் போடு இருக்கிற பிரச்சனை நீ ஏன் போட்டு தாலியை போட்டு அறுக்கிற? இந்த பார் எதுக்கு உட்கார்ந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. சூனா பானா சுப்பையா பாண்டியா அதானே பேர் சொல்லி கூப்பிடறாங்க கண்டியாடி. சி எதுக்கு நான் வந்து அதை மறந்துட்டேன். ஆயி கிடக்கு ஒரு தெரியுமா உனக்கு? தெரியலையே. தெரியல. இவரை தெரியுமா? நீங்க தானே போட்டோ எடுத்திருக்கீங்க. நாங்க தாங்க போட்டோ எடுத்துருக்கோம். அவர் தெரியலங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் யார் பார்த்தாங்க? ஆள் தெரியல. ஆள் தெரியல யாருன்னு. நம்மகிட்ட வந்து நிறைய பேர் நம்மகிட்ட போட்டோ எடுக்கிறாங்க. சரி அந்த மாதிரி யாராச்சும் கூட எடுத்திருப்பாங்க. ஏன் ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. நிறைய பேர் இங்கே நம்ம சுற்றுலாத்தலத்தில் இருக்காங்க, ராமேஸ்வரத்தில் இருக்காங்க. நிறைய பேர் வர்றாங்கல்ல இங்கே. அவங்க வரும்போது நம்ம வந்தது முக்கியமான ரீசன் தெரியுமா? இவர் வந்து எங்க சித்தப்பா. சரி. இவர் என்ன பண்றாருன்னா எங்க ஊர்ல இருக்கிற ஒரு அங்கிள் கூட்டு ஓடி வந்தாரு. சரி. கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்றாரு இங்க ராமேஸ்வரத்தை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு யாருக்கு கல்யாணம் பண்றது கூப்பிட்டு வந்தாரு? இவங்க 2 பேரும். ஆம்பளைமா. அவங்க அந்த மாதிரி ஒரு தொடர்பு வந்து இங்க நான் கிரிக்கெட் டப்பி கூட தான் இருக்கேன்னு சொல்லி இவரு தான் ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு. நான் எங்க அடிச்சேன்? அத்தாடி போய் சொல்ற. நீங்க எனக்கு கால் பண்ணல நேத்து சத்தியம் பண்ணுங்க பாப்போம். எங்க உங்க அப்பதான் தெரியாது. அப்பதான் சத்தியம் பண்ணு. அப்பதான் எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு கால் பண்ணல நேத்து எனக்கு. நான் பண்ணவே உங்க அப்பதான் சத்தியம் பண்ணு பாத்தாடி. அப்பதான் மேல சத்தியமா தான். அப்பதான் இருக்கால முத நேத்து கால் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி கிரிக்கெட் டப்பி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்தா உன்னை ரீப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் மண்ணலையா உன் நம்பர் கொடுத்து தெரியா? உன் நம்பர் கொடுத்து தெரியா நீ? இல்ல நம்பர் பொதுவான நம்பர் இங்க கொடுத்துருக்கும் போது நீ என்ன எப்படி ஐயோ சாமி வேற டேய் கூட்டிட்டு போங்கடா. யாருன்னே எனக்கு தெரியாது. யாரும் தெரியாது. உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. தெரியவே தெரியாது சார். உங்க மனசாட்சி பெட்டு சொல்ல பாப்பான். ஏய் இங்க யாரு நல்லா பேசுறீங்களே. சும்மா போடு. எனக்கு பல பிரச்சனை நான் போயிட்டு இருக்கேன். சரியா? சும்மா போடு நின்று இருக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பிரச்சனை யாரு சார்? அப்பா தானே மயந்தான ஒரு பிரச்சனைன்றீங்க. எங்க சித்தப்பா பறி கொடுத்துட்டு என் குடும்பம் எப்படி உட்காந்துரு தெரியுமா? சித்தப்பா அடுத்தவனை கூட்டு போய் அவங்களே போய் என்னையே வந்து பிடிச்சி என்ன ஆக போற? எங்க சித்தப்பா கூட 2 பேர் ரூம்ல தங்கல. நைட்டு நீங்க 2 பேர் நீங்க 2 தங்கல. எங்க சித்தப்பா கூட நீங்க தங்கல. நீங்க போன்ட்டு சொல்லல. நைட் உங்க சித்தப்பா கூட இவங்க 2 பேர் ரூம்ல இருக்காங்க, ஜாலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. யாருங்க உங்க சித்தப்பா? யாருங்க உங்க சித்தப்பா? எங்க சித்தப்பா அவர் ஊர்ல இருக்காரு. காலி ஊர்ல இருந்தாருங்க. ஊர்ல இருந்து ஒரு அங்கிள் ஓடி வந்துட்டாரு. அந்த அங்கிள் நீங்க கடத்தி வச்சுக்கிட்டு எங்க சித்தப்பா நீங்க இருக்கீங்க இப்ப. ஆமா எங்க சித்தப்பா நீ அதாவது எங்க சித்தப்பா நீங்க கடத்தி வைக்கல. எங்க சித்தப்பா நீங்க வந்து வசப்படுத்திட்டீங்க. வசியப்படுத்திட்டீங்க. பொம்பளை இல்ல, அவர் அதுக்கு மேல அவர் வேற மாதிரி ஒரு கேட்டகரி. அசால்ட்டா முடிச்சு போட்டீங்க. அசால்ட்டா நீங்க முடிச்சு போட்டீங்க. இல்ல உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாப்போம். அசால்ட்டா முடிச்சு விட்டோமா? சித்தப்பா அப்படி யாராச்சும் வந்திருந்தா எங்களுக்கு போன் பண்ணிருப்பாங்க. யாரும் எங்களுக்கு போன் பண்ணல. சரியா? சரி அவர்கிட்ட கேட்கல மெசேஜ் பண்ணாருன்னு அவர் பொய் சொல்லிட்டு இருக்காப்ல. சரியா உருட்டா இருப்பாரு. மூஞ்ச பார்த்து நக்கல் பண்ணதை நான் பாத்துட்டேன். புரியல? நக்கல் பண்ணதை இப்ப நான் பாத்துட்டேன். நக்கல் பண்ணா இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சீரியஸா பேசுறப்ப கூட நான் நம்பல. ஆமா சொல்லும்போது நான் நம்பல. இப்ப நான் சீரியஸா பேசுறப்ப நக்கல் நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்களா? இப்ப மூஞ்ச அவன்கிட்ட ஒரு மாதிரி என்ன பேசுன நீ? டேய் என்னடா பாக்குற? இதுக்கு மேல மரியாதை கிடையாது. சரியா? நான் சொல்றேன் நான் வந்தேன். அவன் சொல்லிட்டு இருக்குமா நீ மூஞ்சி எப்படினா அது என்ன? சரி என்ன மூஞ்சி எப்படி பண்ணி சொல்லுங்க. நீங்க ஒரு கேளுங்க. அவன் அப்ப எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கான் நக்கல் பண்றாருன்னு. யாருன்னு திரும்ப அங்கே இருந்தா அப்படியே இப்ப நீ ஓடிச்சா பக்கத்துல ஒருத்த இப்படியே ஆடிக்கிட்டே இருக்காரு. இருந்த கிடையாது. ரூம்ல வீடு வாசல் இல்லையா? சித்தப்பா கூட ஒரு சும்மா ஒரு மரியாதை கட்டு போயிருந்தா அவ்வளவு சொல்லுவாங்க. சித்தப்பா கூட ஒரு நிமிஷம் இல்ல. சித்தப்பா கூட வந்து பெரிய தெரியாம அந்த மாதிரி நடுவில் 2 பேர் நின்று கட்டி பிடிச்சி நிக்கிறாங்க.
அது ஃபாலோவர்ஸ் வந்து நிக்கும்போது போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. இது என்னதுங்க? ஆல்ரெடி தெரியாது. ஆல்ரெடி உங்க மேல ஒரு கேஸ் போயிட்டு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதை தேடிது இவரே சொன்னாரு. மாமா அவர் எதையாவது சொல்லிட்டு அவதமே அடிச்சு மூஞ்சி முறை உடைச்சு போறாங்க. அவதமே நக்கல் பண்றாப்ல. அவர் பொய் சொல்லி அவங்கள பாரு யாருன்னு தெரியாது. அந்த மேட்ல எப்ப தெரியும்? யார நம்பர்னே தெரியல தாசனா. சனியா நான் எதுவும் பண்ணலன்றேன். பாரியா சரியில்லை. சரி மெசேஜ் பண்ண உடைச்சு போடுவாங்க. மெசேஜ் பண்ண மெசேஜ் பண்ணவே நீ யாருன்னே எனக்கு தெரியாது. பாருங்க குண்டி குண்டி அடிக்கிறானே. நீ அங்கிட்டு திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காருங்க. இவர் என்ன பத்துன்னு பண்றாங்க. எவ்வளவு சீக்கிரத்தை கிளம்பி தொலையா? என்ன பிரச்சனை? ஏன் போடு இருக்கிற பிரச்சனை நீ ஏன் போட்டு தாலியை போட்டு அறுக்கிற? நான் ஏன் இல்லன்னு சொல்லிட்டே இருக்கேன். இல்லன்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் மறுபடியும் சட்டையில கை வைக்கிறாரு. சட்டையில கை வைக்கிறாரு. போடா சப்புன்னு வைக்க போறேன். சட்டையில கை வைக்கிறாரு பாரு. அங்கிட்டு திரும்ப அதான் எனக்கு தெரியாது. நீ அடி வாங்கி தான் போற. நல்லா நீ அங்கிட்டு திரும்ப சட்டையில கை வைக்கிறாரு பிரதர். அவர் நீங்க நக்கல் பண்ணா அப்படிதான். என்ன அடி விழுக போகுது. எனக்குனே வருவீங்கடா. எனக்குனே வருவீங்களான்னு கேக்குறேன். சொல்லிரு அடிச்சு மூஞ்சி முதல்ல உடைச்சு. சரி உண்மையை சொல்லிடுறேன். என்ன உண்மையை சொல்ல போற? ஏய் என்னடா உண்மையை சொல்ல போற? இங்க பாருண்ணே. நீங்க இல்லன்றீங்க. இருக்க டீம்ல இருக்க 4 பேர் சொல்லிட்டேன். நீங்க இல்லன்றீங்க. ஓப்பன் உண்மையை சொல்றேன். எனக்கு ஒண்ணே பண்ணுவேன். அது மட்டும் செஞ்சுட்டா நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன பண்ண சொல்ற? என் குண்டி சொரிஞ்சு சொல்லு. போட்டுக்கிட்டு இருந்துட்டு போயா? ஏன் போற? நாளைக்கு ஒரு நாள் போய் போட்டு காலி பண்ணிட்டு போம்பியா? அடிச்சு அதெல்லாம் எனக்குனே தெரியுது. நீ சொல்ல வேணாமாடா? ஏதாவது சொல்லிருந்தா வேணாம் தெரியும். சரி ஓகே போவோம். ஓரளவுக்கு போவோம். அடிப்பேன். ரத்தம் இங்க பாருங்க. ரத்தம் அப்படி பண்ணேனா அப்படி பண்ணா என்ன பண்ண சொல்றாரு? அப்படி பண்ணனால வேறையா பண்ணா? சரி இல்ல மாமா அவர் சொல்லிருக்காரு. என்ன நடந்தாலும் நீங்க வராது சொல்லாதீங்க. ரத்தம் தெரியுதா? ரத்தம் வாடாவா நான் சரி ஓரளவுக்கு போவேன். கடைசியில சொல்லி முடிச்சிடலாம். அவர் பார்த்தா பக்கா பக்கம் இப்படியே நிக்கிறாருங்க. நானும் சரி ஆட்டுல ஏத்தி குத்திக்கிட்டு இருக்காங்க. உங்க குத்துறாங்களே மேல ஏத்தி ஒரு எடுத்துட்டு போறேன். ஆட்டை கொண்டு போய் கவுக்க போறாரு. வண்டியில நான் ஏறல. நீ செத்தனா ஆட்டோட போய் கவுத்து மொத்தமா செத்துருப்போம். செத்தனாமல கவுத்த மாட்டேயா? நாளைக்கு இருந்துட்டு ஜாலி பண்ணிட்டு போலாம். என்ன ஜாலி பண்ணிட்டு மருந்து வாங்கி கொடுக்குறேன். கடலுக்கு போறோம். ஒன்னே பிடிச்சி சமைச்சு சாப்பிடுறோம். என்ன சொல்றீங்க? உண்மை வாங்க சொல்றேன். வந்ததுக்கு கடல் கூட்டு போறீங்களா? மீன் பிடிச்சி சாப்பிடுறோம். எல்லா இடத்துலயும் கோடு போட்டிருக்கீங்க. இங்க ஒரு கோடு போட்டிருக்கீங்க. வாயில கோடு போட்டிருக்கீங்க. நாங்க ரத்தம் ஓரளவுக்கு பாருங்க. ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அதே போட்டு காமிக்கிறீங்களா? உண்மையாவே ராமசாமி பாசமா தான் இருக்காங்க. அடி ஏதாவது பம்புன்னு ஏதாவது கொண்டு எடுத்துறாங்க நம்மள.